ஒரு வாத்தியார் இருக்காரு, 100 பசங்க இருக்காங்க, பாடம் நடத்துறாரு, 100 பசங்களும் ஃபெயிலு. சென்டம் ரிசல்ட் கொடுத்தா வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க. 2 பேர் தான் ஃபெயிலு. வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? நல்லா பார்த்து சொல்லித்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க உங்கள் பசங்க கேட்போம். சார் அந்த கிளாஸில் 100 பேருமே ஃபெயில் சார். வாத்தியார் நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் வாத்தியார்லாம் அவ்வளோதான், மான நஷ்டீடு வழக்கு போட்டு அந்த வாத்தியார் கொண்டு ஜெயிலே உட்கார வச்சிருவான். 100 பேரும் ஃபெயிலாக போயிட்டான், என்னையா சொல்லி கொடுத்த? இதில் நம்ம ஒருத்தருமே படிக்கலன்னு சொல்ல முடியாது, ஒரு மாணவன் கூட படிக்கலன்னு என்ன பண்ண முடியாது, மாணவன் மேலே குற்றச்சாட்டு சொல்லவே முடியாது. ஆனாலும் ஒருவரும் தேறிலர் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பிறகு வள்ளலார் என்ன சொன்னார்? இங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக டீகோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வருது. இதுவரை யாமை பருவுடலில் இருந்தோம், இனி எல்லா உயிர்களிலும் புகுந்து கொள்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கிளாஸில் 100 பேர் இருந்தான், அவன் ஒருத்தனுமே பாஸ் ஆகலை, படித்தான், முயற்சி பண்ணான், எழுதுனான், ஃபெயிலாக போயிட்டான். நானும் சொன்னேன், மறுபடியும் படித்தான், எழுதுனான், ஃபெயிலாக போயிட்டான். இனி நானே அவனுக்குள் இருந்து பரீட்சையை எழுதி பாஸ் ஆக்குவேன்.